கொல்கத்தாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் HKU1 என்றழைக்கப்படும் மனித கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளார். இது ஆபத்தானதா என்பது பற்றி பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவைச் சேர்ந்த 49 வயது பெண் ஒருவர் மனித கொரோனா வைரஸ் HKU1 நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 15 நாட்களாக தொடர்ந்து காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை சீராக உள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆரம்பத்தில் 2ஆம் நிலை நிமோனியா கண்டறியப்பட்டதாகவும் கடந்த 15 நாட்களாக அவருக்கு அதிக காய்ச்சல் இருந்ததாகவும் RN தாகூர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இது SARS-CoV-2 உடன் தொடர்புடையது அல்ல, HKU1 என்ற மற்றொரு வகை கொரோனா வைரஸ் என்று கூறியுள்ள மருத்துவர்கள் இந்த வைரஸ் புதியது இல்லை என்றும் கடந்த 20 ஆண்டுகளாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். பீட்டா கரோனா வைரஸ் ஹாங்காங்னெஸ் பொதுவாக மனித கரோனா வைரஸ் HKU1 என்று அழைக்கப்படுகிறது. இது மனிதர்களையும் விலங்குகளையும் பாதிக்கும் கரோனா வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தது. 2004ஆம் ஆண்டு முதலில் கண்டறியப்பட்ட ஹாங்காங் பல்கலைக்கழகத்தின் பெயர் சூட்டப்பட்டது. கொரோனா வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த சளி ஏற்படுத்தும் பல பொதுவான வைரஸ்களில் HKU1 ஒன்று. பெரும்பாலான குழந்தைகளுக்கு 3 முதல் 4 வயதிற்குள் HKU1 வைரஸால் குறைந்தது ஒரு முறை தொற்று ஏற்பட்டிருக்கும் என்று உலகளாவிய ஆய்வுகள் கூறுகின்றன. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது சாதாரண சளியை ஏற்படுத்தும் என்றும், ஆனால் கடுமையான தொற்று நிமோனியா மற்றும் சுவாசிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. மூக்கு ஒழுகுதல், தொண்டை வலி, உடல் வலி, தலைவலி மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருக்கும். பச்சிளம் குழந்தைகள், முதியவர்கள் இந்த வைரஸ் பாதிப்பால் சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நீரிழிவு நோயாளிகள், புற்றுநோய் மற்றும் நுரையீரல் நோய் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் மனித கொரோனா வைரஸ் HKU1 கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.